Hellcat. Dear student, chapter 1, sets, relation and functions. So, the first topic of this talk, set 1, sets, topic 1 sets completed. Then the next topic 2, relation. So the relations in the topic நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரிலேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். 1.2 செகண்ட் சம். Let capital X equal to A, B, C, D, A, B, C, D, and R equal to A, B, B, A, C. Write down the minimum numbers of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence. So, the sum நல்லா கவனிங்க. R equal to A, B, A, C. அப்படின்ட்டு இருக்கு. So, நீங்க reflexive, symmetric, transitive, equivalence இதுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த ஆர்ங்கிற இந்த ரிலேஷன்ல என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணணும். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பேஸ் டு பி இன்க்ளூடட். எத்தனை டேர்ம்ஸ் இதில் இன்க்ளூடட் பண்ணா உங்களுக்கு எது டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ். ஸோ அப்போ என்ன தெரியுது? ஆர் இஸ் the incompleted terms. This relation is incompleted terms in reflexive, symmetric, transitive, equivalence. So நம்ம என்ன பண்ணோம்? Write down the minimum number of ordered pairs to be included to R. அப்போ Rல நம்ம என்னென்ன terms எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா reflexive, symmetric, transitive, equivalence relation வரும் அப்படிங்கறத பார்க்கணும். So first reflexive ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ரிஃப்ளெக்சிவ் இருக்கு? இந்த எக்ஸ் அடுத்து ஆர், இந்த ரெண்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பாருங்க, இப்போ எக்ஸ் இங்கே எக்ஸை வச்சுக்கிட்டா நம்ம இதை எழுதிக்கிறோம். given A, A belongs to R, B, B belongs to R, but C, C does not belongs to R, D, D does not belongs to R. So two terms. So C, C, D, D. இந்த ரெண்டு terms மட்டும் இங்க இல்ல, R ல இல்ல. So இப்போ என்ன ஆயிட்டு? R is not reflexive. R வந்து என்னோட ரிஃப்ளெக்சிவா இருக்காது. So அப்ப ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? adding the ordered pairs C, C, D, D. இந்த ரெண்டு terms இதுல ஆட் ஆயிருச்சுன்னா R is reflexive. So நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா R is not reflexive. இந்த சம் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா R is not reflexive. But adding the ordered pairs C, C, D, D இத நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா என்ன with R in R, இந்த R ஓட இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? So R is reflexive. So இப்போ நீங்க பாக்கும்போது இந்த சம் இப்படி வச்சு பாத்தீங்கன்னா not reflexive. So நீங்க எழுதுறீங்க D, C, C, D, D இத நீங்க ஆட் பண்ணணும். adding the ordered pairs is C, C and D, D. Second one, symmetric. Symmetric given A, C belongs to R. So A, C இருக்கு, but C, A does not belongs to R. இந்த C, Aங்கிற டேர்ம் இல்ல. உங்களுக்கு யாருக்கும் இருக்கும் சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னா AC, BA, சாரி AC, CA இந்த மாதிரி இருக்கணும். அப்ப சிமெட்ரிக்கா இது வந்து இல்ல. ஒரு டேர்ம் இருந்தா ஓகே ஆகும். இது C, A. C, A does not belong to R. இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணணும். adding the ordered pair C, A. இந்த C, A நீங்க எங்க ஆட் பண்ணணும்? in R. R ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும்? சிமெட்ரிக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா R is not symmetric. R is not symmetric.
R is not symmetric. So symmetric R, you know, adding the order pair C, A. So that one, transitive. We need not add any pairs. So நாம இதில் எதுவுமே சேர்க்க முடியாது. ஏன்னா டிரான்சிட்டிவ்க்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ A, B இல்லை, இங்கல it is not R. A, B not R belongs to does not belong to R. B, C does not belong to R. So இந்த ரெண்டு டேர்ம் இல்லை, A, B, B, C. So இந்த ரெண்டு டேர்ம் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், A, C வந்து நீங்க என்ன செய்யணும் காமிக்கணும். இந்த ரெண்டு இல்லாத போது A, B, C இந்த ரெண்டுமே இல்லை. இந்த ரெண்டு இல்லாதனால நீங்க AC A, C மட்டும் தான் இதுல இருக்கு சார். அப்ப இது சேர்க்கமான இல்லை, ஏன்னா இந்த ரெண்டு இருந்தா தான் நம்ம நீங்க எதிர்பார்க்கணும். A, B இருக்கு, B, C இருக்கு, அப்ப A, C இருக்கான்னு பார்க்கணும். ஆனா இங்க ரெண்டு டேர்ம் இல்லைங்கனால நீங்க இதை எதிர்பார்க்க கூடாது. ரெண்டு டேர்மே இல்லை. இப்ப பாருங்க, இது A, இருக்கு, B, C, D, D இந்த ரெண்டு டேர்ம் இல்லை, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா. ஸோ நீங்க என்ன செய்யலாம், வந்து இதே அதான் AC இருக்கு, CA வேணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க ரெண்டு டேர்மே இல்லை, A, B இல்ல, B, C இல்ல. அதனால A, C இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. So we need not add any pairs. R is transitive. So R வந்து இந்த R is transitive தான். So நீங்க A, B, C does not belong to R because A, C மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதனால நீங்க அதை எழுதி கொண்டாது எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. R is transitive. Equivalent relation. Adding the ordered pairs C, D, C, A. The new relation becomes R1 equal to, so R equal to A, B, C, A, C. R1 A, B, C, D, C, A. இந்த 3 terms நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், the new relation satisfied. இது எப்படி இருக்கும், satisfies இருக்கும் இருக்கு. இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா satisfy இருக்கும். The R is an equivalence relation. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, இந்த 3 terms நீங்க ஆட் பண்ண C, D, D and C, A. இந்த 3 terms இந்த R1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருது, இந்த R ல ஆட் பண்ணீங்கன்னா அந்த R1 தான் சேஞ்ச் ஆயிடும். The new relation becomes R1 equal to, அப்படிங்கும்போது the new relation satisfies. R1 is an equivalence relation. So அப்ப equivalence relation அப்படின்னு சொன்னா இந்த terms எல்லாம் இருக்கணும். இன்னொன்னு சொல்றாருன்னா reflexive, symmetric, transitive. So இந்த function இந்த types of relations, reflexive, symmetric, transitive. So இது இங்க இருந்தா மட்டும்தான் equivalence relation. அப்ப இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் இதுல இருக்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இதுல இருந்தா என்ன ஆயிரும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதனால இது இன்கம்ப்ளீட். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆயிடுது. R1 equal to the new relation becomes R1 equal to A, B, C, D, A, C, A. So included the minimum number of included pairs to be included to R. இதெல்லாம் C, D, C, A இதான் ஆன்சர் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இந்த இதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கு. ஸோ திரும்பி உங்களுக்கு சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். X equal to A, B, C, D, A, B, C, D and R equal to A, B, C, C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence.
இதெல்லாம் வரணும். ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸ் இந்த ஆர்ல வரணும். ஆனா ஆர்ல இல்லை. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இங்க நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆகும். அதான் சொல்றாங்க the minimum number of ordered squares to be included R. நீங்க ஆர்ல இதோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸ் இருக்கும். நீங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இதுல தான் நாட் ரிஃப்ளெக்ஸிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ஈக்குவலன்ஸ். ஸோ டிரான்சிட்டிவ் ஆல்ரெடி ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸிவ் ஆர் சிமெட்ரிக் ஆர் டிரான்சிட்டிவ் ஆர் நாட் ரிலேஷன், then R is not equivalent relation. So அப்போ இதை நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ஆர்ங்கிற இதில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன ஆர் ஆஃப் பேர்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இன்க்ளூடட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், A, A belongs to B, C. The two terms இல்லை, C, D and D, D. என்ன இருக்கு, do not belongs to R. I mean R is not reflexive. So the C, C, D, D இந்த ரெண்டு இதை ஆட் பண்ணீங்கன்னா R is reflexive. அப்போ ரிஃப்ளெக்சிவ் ஆகணும் அப்படின்னா இந்த C, C, D, D ஆட் பண்ணணும். அந்த சிமெட்ரிக் A, C given A, C but C, C does not belong to R. So R is not symmetric. Adding the order pair C, A. C, A நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும், R is symmetric. C, A சேர்த்தா மட்டும்தான் R என்ன இருக்கும். அடுத்து transitive. We need not add any pairs. இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் A, B இல்லை, C, B, C இல்லை. அதே A, C மட்டும் இருக்குன்னு நமக்கு வந்து அது தேவையில்லை. இந்த ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இந்த ரெண்டுல இல்லை, அதனால நீங்கள் நினைச்சணும் மொத்தத்தில் நீங்கள் என்ன தரும், we need not add. R is transitive. R கரெக்டாக தான் இருக்குது. R is transitive. ரெண்டு இருந்தால் தான் மூணாவது நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ அப்போ ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆகணும்னா ஆடிங் த ஆர்டர் பேர்ஸ் C, C, D, D, C, A. The new relation becomes R1 equal to A, E, C, C, D, D, A, C, C, A. The new relation satisfied. R1 is an equivalent relation. So அப்போ என்ன செய்யணும், இப்போ இந்த R1 தான் ஈக்குவல் கரெக்டாக இருக்குது, ஈக்குவலன்ட் ரிலேஷன் வரும். அப்போ இந்த ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த த்ரீ டேர்ம்ஸை நீங்கள் நினைக்கணும். இந்த ஆரில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அது R1 ஆக நிச்சயம் சேஞ்ச் ஆகிடும். The new relation becomes R1. Thank you. Dear student, exercise 1.2, third sum. Let A equal to A, B, C and R equal to A, B, A, C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it first one reflexive, second one symmetric, third one transitive, fourth one equivalence. So first one reflexive. Given A, belongs to R, B, belongs to R, but C, C does not belong to R. The C, C மட்டும் இங்க இல்லை, Rல இல்லை. இப்போ R is not reflexive. Adding the order pair C, C. அப்போ C, Cங்கிறத சேர்த்தாச்சு அப்படின்னு சொன்னா R is reflexive. ஸோ இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. இந்த R is உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும்னா adding the order pair C, C. Second one symmetric. Given A, C. So A, C belongs to R, but C, A does not belong to R. பாருங்க, A, C இருக்கு, ஆனா C, A இல்லை. C, C இல்லைங்கிறனால R is not symmetric. So adding the ordered pair C, A. So C, A order பண்ணியாச்சுன்னா R is symmetric. Among R is not symmetric. The symmetric ஆகணும்னா C, A adding the order pair. Third one transitive.
we need not add any pairs. இது எதுவுமே நீங்கள் என்ன செஞ்சிடல ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் a, b, p, a, b and p, c does not belongs to R, but a, c belongs to R. So a, c மட்டும்தான் இருக்கு. இங்க a, b, b, c இருந்தா மட்டும்தான் a, c நம்ம எடுத்து எதிர்பார்க்கணும். அந்த ரெண்டு இல்லை, அதனால ac இருக்கான பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. You need not add any pairs. R is transitive. Equivalence relation. So equivalence relation ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? So equivalence relationக்கு எதெல்லாம் satisfaction இருக்கணும்? Reflexive, symmetric and transitive. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? நமக்கு வந்து satisfaction இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா given relation R. ஆனா R இப்படி இருக்கு, R is not satisfied. R is not satisfied. So we should become R1. Now R1 means adding the order pairs C, 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 A. The new relation becomes R1 equal to A, B, B, C, C, A, C, C, A. The new relation satisfies. Therefore, R1 is an equivalence relation. So, நம்ம என்னென்ன terms சேர்க்கணும் அப்படின்னு வரும்போது என்ன பண்றீங்க? இந்த டூ terms மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். C, C, A. இந்த ரெண்டு term நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா C, C, A. இந்த terms ஆட் பண்ணீங்கன்னா equivalence relation ஓகே. ஏன் என்ன ரீசன் தான் இப்ப C, C சேர்க்கும்போது என்ன ஆயிடும்? R is reflexive. C, A சேர்த்தாச்சுன்னா R is symmetric. Transitive already okay. So the two terms மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும்? இந்த order pair adding the order pairs C, C, A. The new relation becomes R1. The new relation satisfies R1 is an equivalent relation. Thank you. Dear students, exercise 1.2, fourth sum. Let B be the set of all triangles in a plane and R be the relation defined on B as A relative B if A is similar to B. Prove that R is an equivalent relation. B be the set of all triangle in a plane. The plane உள்ள all triangle and R be the relation defined on R in the relation எப்படி define ஆகுது on B as A relative B if A relative B if A is similar to B. Prove that R is an equivalent relation. Now R equivalent relation நாம் prove பண்ணணும் அப்படின்னா நம்ம மூணு இதே வெச்சணும் satisfaction இருக்கணும். இதெல்லாம் reflexive, symmetric, transitive. So இது satisfaction அப்படி எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? R is an equivalent relation நீங்க சொல்லலாம். So first one reflexive. A relative A if A is similar to A is similar to A. B relative B if B is similar to B. So every triangle is similar to itself. R is symmetric. R is reflexive. என்ன மீனிங் அப்படின்னா பாருங்க, triangle A அடுத்து Bங்கிற triangle. இப்போ A க்கு A என்ன இருக்கும்? similar triangle இருக்கும். B க்கு B என்ன இருக்கும்? similar triangle. அப்போ every triangle is similar to itself. every triangle ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் தனக்கு தானே எப்படி இருக்கும்? அது சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்படி சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா R is reflexive. ஸோ அப்போ A is similar to A. A க்கு A எப்படி இருக்கும்? சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். B க்கு B சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ A relative A and B relative B and C relative C. ஸோ இது நம்ம அப்படியே கண்டினியூ. This process is continue. So reason that every triangle is similar to itself because R is
reflexive. R is reflexive. It is similar triangle. But every similar triangle is similar to itself. Every triangle is similar to itself. R is reflexive. Symmetric. Second one, symmetric. A relative B. If A is similar to B, A, B, A, B. A is similar to B. B की A नलगों similar triangle. So अगर A की B similar triangle, B की A similar triangle. B को. अब A is similar to B, B is similar to A. So R is symmetric. ரெண்டு में रहता similar triangle. A की B similar triangle को B की नलगों A similar triangle இருக்கலாம். वो R is symmetric. So add one. Transitive. Transitive எப்படி இருக்கும்னா A, B, C. A relative B. A is similar to B. B is similar to C. A is similar to similar triangle. A is a similar triangle. C. A relative B and B relative C, which implies A relative C. R is transitive. இது எப்படி மீன்லாம் A and B are similar triangle. A and B are similar triangle. B and C are similar triangle. And A and C are similar triangle. A and C also similar triangle. So, when R is reflexive, symmetric, transitive, then R is an equivalent relation. So R is satisfied in reflexive, symmetric, transitive, then R is an equivalent relation. So first one reflexive, okay, second one symmetric, and third one transitive. So all relation is satisfied, then R is an equivalent relation. So I got repeated the exercise 1.4 sum. Let B be the set of all triangle in a plane. R be the relation defined on B as A relative B if A is an similar triangle B. R is an equivalent relation. So first A relative A, B relative B. Similarly C relative C and D relative D. So every triangle is similar to itself. So then R is reflexive and symmetric. Symmetric, A relative B, B relative A. A is similar to B, B is similar to A. C is similar to D, D is similar to B, C. Therefore R is symmetric. Third one, transitive. A relative B. A is similar to B, B is similar to C, C is similar to A is similar to C. So this relation A relative B, B relative C, and which is A relative C. Therefore R is transitive. So reflexive, symmetric, transitive, or relation, then R is an equivalent relation. So ஏதாவது ஒன்று, any one not relation, then R is not equivalent relation. But this sum
is equivalent relation. Relation reflexive, symmetric, transitive. Okay, then R is an equivalent relation. Thank you. Students, exercise 1.2, fifth sum. On the set of natural numbers, let R be the relation defined by A relative B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, second one symmetric, third one transitive, fourth one equals. So, on the set of all natural numbers, let R be the relation defined by A relative B if 2A plus 3B equal to 30. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive, equivalence. So, given 2A plus 3B equal to 30. 3B equal to 30 minus 2A. Therefore, B equal to 30 minus 2A by 3. When A equal to 3. So, A equal to 3, comma B equal to 30 minus 2 into 3 by 3. Our 30 minus 2 3s are 6 by 3. Our 30 minus 6, 24 by 3. So, 1 3s are 8 3s are 24. When A equal to 6, comma B equal to 30 minus 2 into 6 by 3. 30 into 2 3s are 12. Sorry, 2 6 are 12. Our 30 minus 12, 18. Our 18 by 3. 1 3s are 6 3s are 18. When A equal to 6, then B equal to 6. When similarly, when A equal to 9, then B equal to 4. When A equal to 12, comma B equal to 2. Relation R equal to 3, 8, 6, 6, 9, 4, 12, 2. First one, reflexive. Given 6, 6 belongs to R. 6, 6 belongs to R, but 3, 3, 9, 9, 12, 12 do not belongs to R. So, R is not reflexive. In the meaning, 6, 6 இங்கிறது ஒரு டேர்ம் மட்டும்தான் அந்த R இங்கிற ரிலேஷன்ல இருக்கு. அவங்க ஆக்சுவலா என்ன இருக்கணும், 3, 3, 9, 9, 12, 12 இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. வேற மாதிரி இருக்கலாம். 8, 8, 4, 4, 2, 2 இந்த மாதிரி எந்த டேர்ம்ஸுமே இல்லை. அப்படி இருந்தா இது என்னது, R is not reflexive and symmetric. Given 3, 8, 9, 4, 12, 2 belongs to R, but 8, 3. So the 3, 8, 8, 3, 9, 4, 4, 9, 12, 2, 2, 4 do not R. So these pairs have not R. So 3, 8 இருக்கு, 8, 3 இல்லை. 9, 4 இருக்கு, 4, 3 இல்லை. 12, 2 இருக்கு, 2, 12 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை. அப்படின்னா R is not symmetric. So these terms have R, but these pairs have not R. R is not symmetric. And to find transitive, So clearly R is transitive. Clearly, reason 3, 8. So 3, 8 belongs to R, but
8 comma something, 3 comma something. So these pairs have not or. So ஒரு டேர்ம் இருக்கு, அடுத்த ரெண்டு டேர்ம் இல்லை. நமக்கு வந்து ஏதாவது ரெண்டு டேர்ம் இருந்து இன்னொன்று எதிர்பார்க்கணும். இந்த டிரான்சிட்டிவ் அப்படி இனி 2 டேர்ம்ஸ் இதில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது கிளியர்லி டிரான்சிட்டிவ், அது எந்த மாற்றமும் கிடையாது. கிளியர்லி ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ரீசன் நம்ம ஒரு இது ஸ்டாம்ப்ஸ் வச்சுருக்கோம், மற்ற எல்லா சமுக்குமே வந்து வச்சுக்கணும். நீங்க ஒன்று இருந்தால் கூட ஓகே தான் இருக்கும். அடுத்த மினிமம் 2, இவன் 6,6 3,3 இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் இதை இந்த ரெஃப்ளெக்ஸை பொறுத்தளவுக்கு இது இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி சிமெட்ரிக்கு அப்படிதான். ஆனால் டிரான்சிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 டேர்ம்ஸ் கிளியராக இருக்கும். இப்படி இருக்கணும். இப்போ 3, ஆயிடுது, அப்போ 8, something. ஸோ 3, something எது. ஸோ கிலோவில் எந்த டேர்மாக இல்லை அப்படிங்கும்போது கிளியர்லி ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஒன்று ரெண்டு இது இருந்தால் தான் மூணாவது எதிர்பார்க்கணும். ஸோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் கிளியராக என்ன செய்யலாம்? இதை நீங்கள் டிரான்சிட்டிவ்னே சொல்லிடலாம். ஸோ ஈக்குவலன்ட் ரிலேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ். ஆர் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரீசன் பட் நாட் சாட்டிஸ்ஃபை ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைஸ் தான். நீங்கள் என்ன செய்யற சாரி ரிஃப்ளெக்சிவ் and symmetric. இந்த நாட் இந்த ரெண்டு are not transitive and symmetric. So R is not an equivalent relation. So இதை திரும்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா இதே மாதிரி 7th சம் இதே மாடல் சம் தான். நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் A relative B equal 2A plus 3B equal to 30. So 2A plus 3B equal to 30. இதில் ஒரு இம்பார்ட்டன் ஒன்று சொல்லணும். B equal to 30 minus 2A/3. இப்போ நீங்கள் சொல்லலாம் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் போது சார் when A equal to 1 அப்ளை பண்ணலாமா? சப்போஸ் when A equal to 1, A க்கு 1 கொடுத்தீங்கன்னா B equal to 30 minus 2 into 1 by 3. அப்போ 28 by 3. 28 by 3 belongs to natural number. B value fraction. So A is 1, B is fraction. So B fraction ஆயிருந்துச்சுன்னா அது does not belongs to natural number. அதனால தான் படிச்சிருக்கோம். when A equal to, இப்போ நீங்கள் 2 அப்ளை பண்ணாலும் ஃப்ராக்ஷன் தான் வரும். அதனால் டைரெக்டாக 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 நேச்சுரல் நம்பர் belongs to n. It belongs to n. 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 But A equal to 1, B equal to 28 by 3 does not belongs to n. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? எந்த டேர்ம்ஸ் மட்டும் பாசிபிளாக இருக்குன்னா 3,8, 6,6, 9,4, 12,2 இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் என்ன இருக்கும்? கரெக்டாக இருக்கும். எப்பவும் when A equal to 3, A equal to 6, A equal to 9, A equal to 12 இதை தவிர வேற எந்த நீங்கள் நேச்சுரல் நம்பரை நீங்கள் வந்து Bக்கு அப்ளை பண்ணாலும் சாரி ஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு B வேல்யூ நாட் என் நேச்சுரல் நம்பர். ஸோ A நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஆனால் B வந்து எனக்கு உங்களுக்கு வந்து நாட் நேச்சுரல் நம்பர். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். வேறு எந்த டேர்ம்ஸ் 1, 2 அடுத்து 4, 5 இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? நேச்சுரல் நம்பர் வராது. அதனால் நீங்கள் நினச்சிங்க இதான் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் வரக்கூடிய டேர்ம்ஸ். அப்போ இதை வச்சு தான் இந்த கரெக்ட் ரிலேஷன். இந்த ரிலேஷன் வச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா, சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.